ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 மாதங்களை கண்ட தமிழாண்டின் 9வது மாதம் தான் மார்கழி மாதம். சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் திகழுது. அதாவது மகத்தான மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதம் இருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவரை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது நாம அறிந்ததே. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. இத்தகைய மகிமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட இந்த மார்கழி மாதத்தினுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மார்கழி மாதத்தில் 29ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில இடமர்வு செய்கிறாரு. செவ்வாய் பகவான் முதல் 11 நாட்கள் விருச்சிக ராசியில இடமர்வு செய்கின்றாரு. 12ஆம் தேதியில தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில இடமர்வு செய்கிறாரு. அதே போல புதன் பகவான் விருச்சிக ராசியில முதல் 22 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில இடமர்வு செய்கின்றாரு. குரு பகவான் மேஷ ராசியில இடமர்வு செய்கின்றாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில முதல் 9 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி 10ஆம் நாள் விருச்சிக ராசிக்கு பெயர்ந்து விருச்சிக ராசியில இடமர்வு செய்கின்றாங்க. சனி பகவான் கும்ப ராசியில இடமர்வு செய்கின்றாரு. ராகு பகவான் மீன ராசியில இடமர்வு செய்கின்றாரு. கேது பகவான் கன்னி ராசியில இடமர்வு செய்கின்றாரு. கிரகங்களின் பெயர்ச்சியாலையும் கிரக மாற்றங்கள், கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால பணவரவு திடீரென்று ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க. பலருக்கும் திடீர் ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. திடீர் ஏற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிறீங்க. நீங்க பல ஆண்டுகள் கண்ட கனவானது நினைவாகும் மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க பெறும். அதே போல நிலம் வாங்குறது, விற்கிறது என்பது போன்ற விஷயங்கள்ல இந்த மாதத்துல நீங்க மும்முரம் காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அப்படி போன்ற நீண்ட நாள் கனவு கண்டிருந்தவங்களுக்கு இது தங்களினுடைய கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க பெறுங்க. வங்கிகளில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் மானியத்துடன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்வீங்க. இருக்கக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்கிறது, தொழில் மாற்றம் செய்கிறது, புது தொழில் துவங்கிறது அப்படின்னு உங்கள் தொழில் ரீதியாக பல மாற்றங்களையும் செய்வீங்க. எதிரிகளின் விஷயத்தில் இருந்த பதட்டம் இந்த காலகட்டத்தில் குறையுங்க. வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும். ஆனாலும் தினசரி உடற்பயிற்சி செய்கிறது, தியானம், யோகா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரோக்கியமானதாக மாற்ற முயற்சி பண்ணுங்க. உடன்பிறப்புகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இளைய சகோதரர் உடனான உறவுல விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. பிள்ளைகளின் கல்வி ரீதியா தேவையான கடன் உதவிகளையும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உயர்கல்வி ரீதியா வெளிநாடு, வெளியூர் செல்லவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகளில் பலரும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு நேரமோ காலமோ நன்றாகவே இருக்குங்க. ஆனாலும் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாற வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால தான் தேன் ஒழுக பேசுபவர்களை எக்காரணத்தை கொண்டும் இந்த மார்கழி மாதத்தில் நம்பி விடாதீங்க. அதே சமயம் உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு திட்டி சொல்பவர்களை எக்காரணத்தை கொண்டும் உதாசீனமும் படுத்தக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கெடுதல் சொல்ல மாட்டாங்க. மனைவியை நம்பி இருந்தா நன்மை நிச்சயமாக நடைபெறுங்க. இருப்பினும் இந்த
காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வெளிவருங்க. இதனால் பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. நிறைய எதிரிகளை சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முன்கோபத்தை கொஞ்சம் குறைப்பதும் நல்லதுங்க. குறிப்பாக நமக்கு மேல் பதவியில் இருப்பவர்களை நாம் எதிர்த்து கொள்ளவே கூடாது. தந்திரமாக நடந்து கொண்டாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சட்டைக்கு கஞ்சி போட்டது போல விரைப்பாக எக்காரணத்தை கொண்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு வாழ்க்கையை நடத்த பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே கோபதாபங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதும் நீங்களாகவே இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கையாண்டு பொறுமையுடன் பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டியதும் அதே சமயம் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் உடல் சோர்வு இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். எந்த வேலையிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட மாட்டீங்க. இதனால் பார்க்கும்போது வேலையில் பின்னடைவு ஏற்படுங்க. இதன் காரணமாக பார்க்கும் பொழுது மேலதிகாரிகள் கட்டாயமாக உங்களை திட்டுவாங்க. மேனேஜர் டீம் லீடரிடம் சின்ன சின்ன திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் எல்லா வேலையும் முடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பணிகளை ஆற்ற வேண்டியதும் திட்டமிட்டு பணிகளை முடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்த கோவிலுக்கு சென்று பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையை செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் அசதி கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். நேரத்திற்கு சரியாக சாப்பிடுவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஏதோ ஒரு சந்தோஷமான தருணத்தை நினைத்து காத்து கொண்டிருக்க போறீங்க. அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்படாதீங்க. பழைய நினைவுகள் திரும்புங்க. பழைய காதலியின் நினைவு திரும்பினா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சுகமான இந்த சுமை இன்றைய காலகட்டத்தில் உங்களை ஒரு விதமான ஒரு நிம்மதியை கொடுத்து நடத்தி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலையை தொழிலில் பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வழக்கம் போல தாங்க நடக்கும். உங்களுடைய வியாபாரமாகட்டும் இல்லை வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதமானது உங்களுக்கு வழக்கம் போலவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயங்களில் எந்தவித பெரிய மாற்றங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையுமே பெருசாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அதாவது சட்டு புட்டுன்னு மூட் அவுட் ஆகாதீங்க. விளையாட்டான விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கேலி கிண்டல் செய்பவர்களிடம் சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்க கூடாது. உங்களுடைய கண்களில் பட்டவர்கள் எல்லாமே எதிரி போலவே தோன்றதான் செய்வாங்க. எரிச்சலோடு தான் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு நடந்து போகும் என்றாலும் மனதை அமைதியாக வைக்க ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை சொல்லுங்க. இன்றைய காலகட்டம் 1000 தடங்கல்கள் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கான தீர்வையும் காண்பிக்கும். உங்களுடைய மனமும் அமைதியடையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சமையல் அறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன காயம் பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களை ஓட்டுறது நல்லது. அதே மாதிரி பேருந்தில் பயணம் செய்யும் போதும் படிக்கட்டில் தொங்குவது போன்ற ஆபத்தான விஷயங்களில் மருந்தும் கூட இந்த மாதத்தில் செய்து விடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை தேடி ஓட செய்யும் உங்களுடைய மனம். கோவிலுக்கு சென்று கொஞ்ச நேரத்தை செலவு செய்வீங்க. மற்றபடி வேலை அலுவலக பணி எல்லாமே சுமூகமாக சுமாராகத்தான் நடைபெறுங்க. குடும்ப விஷயங்களில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தையை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் உங்களுடைய பிள்ளைக்கு பிடிக்காத திருமணம் படிப்பு போன்றவற்றில் ரொம்பவும் டார்ச்சர் கொடுக்காதீங்க. அதே மாதிரி யோசனை அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகின்றோம் அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை நல்லது தான். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வேலையை விட்டுட்டு எப்போதுமே கவலையோடு இருப்பது சரியா இருக்காது. அதனால புத்துணர்ச்சியோடு
உங்களுடைய இன்றைய வேலையை தொடங்க. என்ன செய்யணுமோ அதை செய்ய பாருங்க. மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்க. முடிஞ்சா இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே நல்லதாகவே நடைபெறுங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பிளான் பண்ணபடி நல்லபடியாக நடந்து முடிய நீங்க கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதே போல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புது வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனம் இருக்கட்டும். யாரை நம்பியும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாம பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி வேகத்தை விட விவேகம்தான் அதிகமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது. முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த ஒரு தெரியாத விஷயத்திலையும் கால வைக்காதீங்க. அதே போல மாமனார் வழி உறவுகளோடு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேச பாருங்க அவங்களோட. அதே போல பயணத்தின் போது கவனம் நிச்சயம் இருக்கணுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ்ல முதலீடு செய்ய வேண்டாம். இந்த காலகட்டமானது நீங்க நினைத்தபடி எல்லா வேலையையும் செய்து முடிக்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்வீங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும். உங்களுடன் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுசா நம்பி எல்லா விஷயத்தையுமே உளறி கொட்டாதீங்க. உங்கள் வேலைக்கு அவங்க பிரச்சனை வச்சு விடுவாங்க. சில விஷயங்களில் ஒளிவு மறைவு இருந்தாதான் வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு, பிரித்திங்கரா தேவி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து போராட்டங்களையும் நீங்கள் சமாளித்து வாழ முடியும்.